துணை முதல்வர் பதவி கேட்கும் திருமாவளவன் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் என்று நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளின் மூலமாக மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப விசிகாவை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கூட்டணி தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றிகளை பதிவு செய்தார் நமது திருமாவளவன். அப்படிப்பட்ட ஒரு சூழலே திடீரென ஒரு மாநாடு நடத்தப் போகிறேன், அதாவது மது ஒழிப்புக்கு எதிராக மாநாடு நடத்தப் போகிறேன், மது ஒழிப்பு முழுவதுமாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மாநாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அழைப்புகளை கொடுத்து இப்ப திமுக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி எப்படி அழைப்புகள் அதிமுகவிற்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது பழக்க வழக்கத்தின் முறையில் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வெளியாகி. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ட்விட்டர் பக்கத்திலே ஒரு வீடியோவானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அடுத்த உடனே அந்த வீடியோவும் நீக்கப்படுகிறது. அடுத்து மறுபடியும் அந்த வீடியோ என்பது பதிவேற்றம் செய்யப்படும். இதுதான் இங்கே பிரச்சனை என்பது இருக்கிறது. அதாவது எங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரம் இருக்கிறது, எங்களுக்கும் பங்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோவானது பேசப்படும். இதுதான் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை கொடுக்க ஆரம்பிக்கிறது. என்னடா ஒரு கூட்டணி கட்சி வெறும் 2 எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சி நம்முடைய ஆட்சியில் பங்கு கேட்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி திமுகவிற்கு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகும். அது மட்டுமல்லாமல் திருமாவளவன் மற்ற அதிமுக கட்சிகளுடன் கூட்டணி வைத்து விடுவார். திமுக மது ஒழிக்கவில்லை, அதற்கு எதிராக திருமாவளவன் பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடு நடத்தும். அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கும். இதைத்தான் செல்லூர் ராஜுவிடம் ஒரு கேள்வியானது நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பிலே கேட்டிருக்காங்க. அதற்கு செல்லூர் ராஜர்கள் என்ன சொல்றாங்க, அதாவது அதிமுக கூட்டணியில் ஒருவேளை திருமாவளவன் வந்துவிட்டால் அவர் துணை முதல்வர் பதவி கேட்டால் கொடுப்பீர்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி அதற்கு செல்லூர் ராஜர்கள் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மாபெரும் அதுவும் கூட்டணி கட்சியுடைய ஆட்சி இல்லாமல் முழுவதுமாக அதிமுக ஆட்சிதான் தமிழகத்திலே 2026 சட்டமன்றத்திலே நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்ப கூட்டணி கட்சிகளுடைய ஆட்சி இல்லாத ஒரு சமயத்தில் எப்படி நாங்கள் துணை முதல்வர் பதவி கொடுக்க முடியும்? இதிலும் கூடுதலாக திமுகவில் வேணுமால் நமது திருமாவளவன் துணை முதல்வர் பதவி கேட்கலாம். ஏன்னா உதயநிதி அவர்களுக்கு தான் தற்போது துணை முதல்வர் பதவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா 2 எம்பிக்களும் 5-6 எம்எல்ஏக்களும் வைத்திருக்கக்கூடிய திருமாவளவன் கண்டிப்பாக திமுகவில் வேண்டுமானால் துணை முதல்வர் பதவி கேட்டு அங்கே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர அதிமுகவில் ஒருபோதும் துணை முதல்வர் பதவி திருமாவளவன் வருவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படி ஒருவேளை சூழ்நிலை ஏற்பட்டால் அதை எடப்பாடி பழனிசாமி பரிசீலனை செய்வார் அப்படிங்கிற ஒரு அதிரடியான தகவலையும் இப்ப திருமாவளவனை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் ஆட்சியில் அதிகாரம் கேட்கிறார், ஆட்சியில் பங்கு அதை திமுக தருமா? அப்படி திமுக தரவில்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியேறி எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க போய் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறாரா அல்லது மற்ற கட்சி விஜய் அவர்கள் இருக்கிறார் அந்த மாதிரி கட்சியுடன் கூட்டணி வைக்க போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.